உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். என் அன்பு சகோதரி, அப்பா இங்கே என்னம்மா சொல்கிறாரு? உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். இது அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். உன்னுடைய வருமானம் பெருகும். நீ பல ஜனக்கூட்டம் ஆகு. இன்றைக்கு நான் உனக்கு கடன் தொல்லை இருக்கலாம், லோன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் நீ கடன் வாங்கிட்டு சிக்கிக்கின்னு ரொம்ப அவமானத்தையும் துன்பத்தையும் நீ சகித்து கொண்டு இருக்கலாம். அப்பா இங்கே என்ன சொல்கிறாரு? சொல்லுமா, உன் சொந்த சகோதரனை போல கேட்குற, சொல்லுமா. அப்பா என்ன சொல்கிறாரு? 128ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில், உன் கைகளின் பிரயாசங்களை சாப்பிடுவேன். இப்போ உன்னுடைய கையை பார்த்து நீ சொல்லு. இந்த 2 கை, உன் கை இப்படியே பார்த்து, என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன். சொல்லுமா. என் கையின் பிரயாசத்தை நானே சாப்பிடுவேன். ₹1 கூட என் வருமானத்தை எடுத்து நான் வட்டி கட்ட மாட்டேன். அப்பாவுடைய வார்த்தை எனக்குள்ளே நிறைவேறும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிற? உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவேன், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். யோசனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி உங்களோட வருமானத்தை பிசாசு தடை பண்ணி, உங்கள் தொழிலை தடை பண்ணி, உங்கள் பிஸ்னஸ் அப்படியே கட்டி உங்களை ஏமாற்றி வஞ்சித்து வச்சுக்கலாம். ஆண்டவர் எல்லா சாபக்கட்டையும் இன்றைக்கி உடைப்பார். உண்மையிலே சொல்கிறேன், எல்லா சாபக்கட்டும் உடைப்பார். அவரால் செய்ய முடியாத அதிசயம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆண்டவர் வெற்றி தருவார். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் இங்கே என்ன சொன்னார்? உன் கையில் பிரயாசங்களை நீ சாப்பிடுவேன், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும்.